கமல்ஹாசன் வந்து ஒரு ப்ரூஸ்லி கெட்டப்ல இருப்பாரு. ஒரு ஆங்கிரி யங் மேன். உலகநாயகன் நடித்த 25வது படம். அபூர்வ ராகங்கள். எந்த கொள்கையை சொல்ற? இந்த கொள்கையத்தான். ரஜினி சாருடைய முதல் திரைப்படம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இந்த படத்துல அறிமுகமாயிருக்கு. 100 நாள் ஓடி இருக்கு. மெட்ராஸ்ல மிட்லாண்ட் இலங்கையிலயும் 100 நாள் ஓடி இருக்கு. எனக்கு எப்ப குணமாகும்? என் வழி தனி வழி அப்படின்னு அப்பவே கமல் சார் தனியா வந்துடும். அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கு. என்ன இது, ஒரு ட்ரெஸ் கூட போடாம வச்சிருக்கீங்க? இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. அத பார்த்தா கமல் சார் ஒரு சாரி வள்ளல். பாலச்சந்தருடைய டைரக்ஷனா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த சீன்ஸ் மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துல ரொம்ப அட்டகாசமா இருக்கு. என்னடா இப்படி பண்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? படத்துல ரஜினி சாரோட இன்ட்ரோடக்ஷன் வருது. கேட்ட ஓபன் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் உள்ள வருது. அது யாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் கமல் சாருடைய நண்பர் ரஜினிகாந்த். ஸ்ரீவித்யா புருஷன் அப்படின்னு சொன்னோன்னு எங்க வந்து யாரு கிட்ட அப்படின்னு டக்குனு சட்டையை பிடிச்சிருவாரு கமல் சார். வைரவியோட புருஷனா? ஆமா. நீ யார் தம்பி? நிச்சயமா வான் தம்பி இல்ல. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் முதல் படத்துல இருந்து சும்மா கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி இருந்துச்சு. மனித தன்மைதான். கதையோட கன்க்ளூஷனே அதுதான். அதாவது விக்ரமாதித்யனுடைய ஒரு கதை இருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துக்காக அவர் மிருதங்கம் கத்துக்கிட்டு இருக்காரு. டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. படத்துல வந்து நுண்ணிப்பான ஒரு ஆக்டிங். மன்னிப்பு கேட்க என்ன திடீர்னு ஞானோதயம். அபூர்வ ராகங்கள் பெரிய வெற்றி. 105 நாள். இந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் உலகநாயகன் யார்? பிலிம்பேர் விருது, சிறந்த நடிகருக்கான விருது. வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க. கீழே போய் யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.